கன்னியாகுமரியில் அரிய வகை தாது மணல் எடுப்பதன் மூலம் பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படும் என கூறி பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான IREL நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஆலையில் இருந்து தாது மணல்கள் பிரித்தெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு ஹெலன் நகர் முதல் நீரோடித்துறை வரையிலான கடற்கரை கிராமங்கள் மற்றும் 7 தேசம் ABC வருவாய் கிராமங்கள், கொல்லங்கோடு நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தாது மணல் எடுக்க ஒன்றிய அரசு அனுமதி கோரியிருந்தது. அதற்கு மாநில அரசும் இசைவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர ஒன்றிய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. தாது மணல்களில் இருந்து கனிமங்களை பிரித்தெடுப்பதன் மூலம் கதிர்வீச்சு ஏற்பட்டு புற்றுநோயின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் மணல் ஆலையை மூடக்கோரி சம்பந்தப்பட்ட அனைத்து கிராம பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணல் தோண்டி எடுக்கும் போது அந்த கதிர்வீச்சானது 0.035% அளவுக்கு உயர்வு என்று சொல்லி ஒரு தனியார் அமைப்பு இந்த பகுதியில் நடத்தின ஆராய்ச்சியில் தெள்ள தெளிவாக இணையதளம் வாயிலாக தெரியப்பட்டிருக்கு. 0.35% கதிரியக்கம் வாரதுனால கண்டிப்பாக புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் வாரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. சந்தானங்கள் கெட்டு போகக்கூடாது. நாங்கள் இப்போ அழிஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய மக்கள் மீண்டும் அழியக்கூடாது. இந்த பகுதியில் எந்த காரணம் கொண்டு நாங்கள் மணல் எடுக்க விட மாட்டோம். கடல் சீற்றம் மற்றும் கடல் உள்வாங்கியதாலும் கடலில் இருந்து அதிக அளவில் மண் எடுக்கப்படுவதாலும் கடற்கரையோர கிராமங்களில் பல வீடுகள் இடிந்து விட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் இதனை மறைத்து IREL நிறுவனம் மண் ஆய்விற்கு அனுமதி பெற்றிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அணு கனிம சுரங்கம் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் உப்பு நீர் உட்புகுந்து விவசாயம் பாதிக்கப்படும் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த மணலை எடுத்து ஆழப்படுத்தினால் இதனுடைய கதிர்வீச்சு உயிர்களை வேங்குவது மட்டுமில்லாமல் அனைத்து நீர்களும் உப்பு நீராக மாறும்போது விவசாயத்திற்கு கூட நிலங்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். எனவே அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். இந்த திட்டம் கைவிடப்படவில்லை என்று சொன்னால் மக்கள் ஒட்டுமொத்தமாக பல போராட்டங்கள் நடத்தி இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். தாது மணல் எடுப்பது தொடர்பாக தக்கலை சாராட்சியார் அலுவலகத்தில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பொதுமக்களின் போராட்டத்தையொட்டி கருத்து கேட்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.